உக்ரைனை முழுமையாக ஆக்கிரமிப்பதற்கு ரஷ்யா கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. ரஷ்யாவை கடுமையாக எதிர்த்து போரிடுவதற்கான ஆயுத பலம் உக்ரைனிடம் போதிய அளவில் இல்லை. உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி தமக்கு ஆயுத உதவிகளை வழங்குமாறு நட்பு நாடுகளிடம் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகின்றார். ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனுக்கு மிகவும் தேவையாக உள்ள வெடிமருந்துகள் மற்றும் 155 மில்லிமீட்டர் ஆர்ட்லரி ஷெல்களை வாங்குவதற்கான நிதியை அமெரிக்க காங்கிரஸ் இருமடங்காக வழங்குவதற்கு உத்தேசித்துள்ளதாக அமெரிக்க மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். பென்டகோன் 155 மில்லிமீட்டர் ஆர்ட்லரி ஷெல் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறன் விரிவாக்கத்தில் முதலீடு செய்வதற்கு 3.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை காங்கிரசிடம் கோரியது என்றும் அமெரிக்க சட்டமன்ற உறுப்பினர்களால் ஒதுக்கப்பட்ட உண்மையான எண்ணிக்கை 6 பில்லியன் அமெரிக்க டாலர் என்றும் அந்த அமெரிக்க அதிகாரி தெரிவித்தார். அமெரிக்க அரசாங்கம் உள்நாட்டில் தயாரிக்கும் 155 மில்லிமீட்டர் ஆர்ட்லர் செல்களின் உற்பத்தி ஒரு மாதத்திற்கு 7000 குறைந்து வருவதாக தெரிவித்தார். 2022 ஆண்டின் முற்பகுதியில் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பிற்கு முன்னர் அது ஏற்கனவே உற்பத்தி விரிவாக்க எண்ணிக்கையை தாண்டி 36,000 155 மில்லிமீட்டர் ஆர்ட்லரி ஷெல்களை உற்பத்தி செய்தது. ஆனால் எதிர்கால உற்பத்திக்கு காங்கிரசின் நிதி ஒதுக்கீட்டின் தாமதங்கள் அதிக விநியோகங்களை ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளது. இப்போது 6 பில்லியன் டாலர் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதனால் ஒரு மாதத்திற்கு 1 லட்சம் செல்களை ரஷ்யாவுக்கு எதிரான போரில் பயன்படுத்த முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வளர்ந்து வரும் ரஷ்யாவின் ஆயுத உற்பத்தி மற்றும் வெடிமருந்து உற்பத்தியானது உக்ரைனை மட்டுமல்ல அதன் நட்பு நாடுகளையும் பாதிப்படைய செய்யும் என்பதில் மாற்றமில்லை. உக்ரைன் ராணுவத்தினர் 5க்கு 1 என்ற வகையில் பீரங்கி தாக்குதல்களை நடத்தி வருவதாக தெரிவிக்கின்றனர். கடந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதியன்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் 61 பில்லியன் டாலர் ராணுவ உதவி மசோதாவில் கையொப்பமிட்டதை அடுத்து காங்கிரசின் அறிவுறுத்தல்களின்படி அரைவாசியை பென்டகோன் உக்ரைன் ராணுவத்திற்கான ராணுவ மற்றும் வெடிமருந்து தேவைக்கு வழங்கக்கூடும். உக்ரைன் தொடர்ச்சியாக இடங்களை இழந்து வருகின்றது. அதற்கு ஆப்பிரிக்கா நகரின் பின்வாங்கல் சாட்சியம் அளிக்கிறது. அமெரிக்காவின் 155 மில்லிமீட்டர் ஆர்ட்லரி ஷெல் உற்பத்தி திறன் 2024ஆம் ஆண்டின் இறுதியில் 60,000 செல் உற்பத்தியாக உயர்வதோடு 2025ஆம் ஆண்டு அதைவிட இரட்டிப்பாகும் என மூத்த அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.